வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் பானிபூரி சாப்பிட்டதும் எங்கே சாப்பிட்டோங்கிற வீடியோவும் அப்புறம் திருநெல்வேலியில் புத்தக கண்காட்சி போட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதையும் பார்க்கலாம்னு தான் வந்திருக்கோம். வாங்க இப்போ நம்ம எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா திருநெல்வேலி பாளையங்கோட்டை விவோசி கிரவுண்ட் பேக் சைடு தான் இருக்கிறோம். பானிபூரி சாப்பிட்லான்னு வந்தோம். எந்த ஷாப்பில் சாப்பிட்றலான்னு யோசிச்சுட்டே வரும்போது ஒரு ஷாப் கண்ணில் பட்டுச்சு. சரி, அங்கே போய் ஷாப்பில் பானிபூரி சாப்பிட்டுட்டு போகலாம்னு இருந்தோம். ஒரு ஷாப்பை செலக்ட் பண்ணி பானிபூரி ஒரு இதை ஆர்டர் பண்ணிட்டோம். அந்த பானிபூரியை வாங்கி அந்த பானியில் வச்சு ஒரு வாய் வச்சேன். டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. அந்த ஷாப் நேம் வந்து பர்கர் ஸ்ட்ரீட் ஃபுட்டு. ஒரு செட் பானிபூரி வந்து 20 ரூபீஸ் சொன்னாங்க. டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. அந்த பானிபூரி கடையிலே காலேஜ் பொண்ணுங்கள்லாம் சொன்னாங்க பக்கத்தில் புத்தக திருவிழா ஃபெஸ்டிவல் வச்சுருக்காங்கன்னு. சரி, நம்ம அது எப்படி இருக்கோம் அப்படின்னு போகலான்னு போனோம். ஆக்சுவலி புக் வாங்க போகிறோமோ இல்லையோ, நாங்கள் போனதுக்கான ரீசனே வீடியோவில் சொல்லுவோம் பாருங்கள். அப்படியே உள்ளே போனோன்னே நிறைய புக்ஸ் இருந்துச்சு. நிறைய டைப்ஸ் ஆஃப் புக்ஸ், சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உள்ள எல்லா புக்ஸும் இருந்துச்சு. அந்த புக்ஸோட டைப்ஸு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. அதுபோக புக் ஸ்டால் பக்கத்துலேயே நிறைய ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க சரவணபவன் சைட்லேருந்து. அதுபோக ஐஸ்கிரீம்ஸு, பப்ஸு, சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றது எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸும் போட்டிருந்தாங்க. அதுபோக இந்த புத்தக உண்டியல் பார்த்திங்கல்ல, அதில் நம்ம வீட்டில் இருக்கிற புக்ஸு வந்து நம்ம படித்து நம்ம வேறு யாராவது படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருந்தாங்கன்னா நம்ம டொனேட் பண்ணணுன்னா அந்த உண்டியலில் போட்டு டொனேட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய 2 சைடும் வந்து ஃபுல்லாகவே புக் ஸ்டால் தான். இது நம்ம வந்து இந்த 2 பக்கமே கவர் ஆகிற மாதிரி இதில் கண்ணதாசன் பதிப்பகம், கண்ணப்பன் பதிப்பகம், இப்படின்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் இது வந்துக்கிட்டே இருந்துச்சு. நக்கீரன் நாவல்ஸ்க்குரியது, 10 ரூபீஸ் புக்ஸு, இப்படி நிறைய டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் கலெக்ஷன் நிறையாவே இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஈகிள் புக் சென்டர் இருக்குல்ல, அதிலேருந்து கூட இங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதுமாதிரி மதுரை மீனாட்சி புக் ஷாப்லேருந்து ஸ்டால் இருந்துச்சு. இப்படி நிறையா புக் சென்டர் வச்சுருக்கிறவங்களே நிறைய பேர் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஆஃபர்ஸில் இருந்துச்சு புக்ஸு. அதுபோக பெரிய பெரிய ரைட்டரோட புக்ஸு, எல்லாரோட புக்ஸுமே இருந்துச்சு. அதுபோக ஃபிசிக்ஸ் ஓரியன்டு, இங்கிலீஷு, எல்லா டைப்ஸாகவும் இருந்துச்சு. என்னால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடிஞ்சிச்சோ அந்தளவுக்கு கவர் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து புக் ஸ்டாலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணியே போகலை. நாங்கள் பிளான் பண்ணி வந்தது என்னவோ நிஜமாகவே பானிபூரி சாப்பிட்றதுக்கு தான். அங்கே அன்எக்ஸ்பெக்டடாக காலேஜ் பொண்ணுங்கள்லாம் நிறைய பேர் நின்னாங்க. ஐ திங்க் ஜான்ஸ் காலேஜு. ஸோ அந்த பொண்ணுங்க வந்து சின்ன சின்ன பாட் களிமண்ணில் பண்ணது, அது குடா மாதிரி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் அப்போ அது வந்து என்னென்னு கேட்கும்போது, இல்லை இங்கே புக் ஸ்டால் நடக்குது, அங்கே புக் ஸ்டால்குள்ளே நம்மளே என்ன நமக்கு தேவையோ அதே மாதிரி அந்த களிமண்ணில் விருப்பமான கைவினை பொருட்கள் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் 2 பேரும் ஆசைப்பட்டு உள்ளே போனோம். அப்படியே உள்ளே போகும்போது ஸ்டால்ஸ்லாம் நிறையா இருக்குது. சரி, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குதுன்னு கவர் பண்ணலாம் அப்படின்னு கவர் பண்ணுறதுக்குள்ளே வந்தோம். 10 ரூபா புக்ஸு, அதுபோக அங்கே வந்து ஒரு பேச்சு போட்டி மாதிரி ஒரு போட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு, சொற்பொழிவு. அதுபோக சின்ன பிள்ளைங்களை வச்சு தான் நிறைய பேர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு ஆர்ஜே தான் வந்து ஸ்பீச் கொடுத்துட்ருந்தாங்க.
அதை முடிச்சுட்டு வெளியில் நிறைய ஃபுட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி நாங்கள் பானிபூரி சாப்பிட்டதுனால எந்த ஃபுட்டும் டேஸ்ட் பண்ணல. ஜஸ்ட் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் கவர் பண்ணோம். கவர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மெயினாக எதுக்காக வந்தாலும் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அதில் 10 மணிக்கு வர முடியுமா? அச்சா குட்டியாக பானை வைக்கிறியா? குட்டியாக பானை வைக்கும். சின்ன பானை இருக்கா? அந்த தாத்தா களிமண் காலியாகிட்டு நாளைக்கு வேணால் வாங்க, உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. அந்த பாப்பாவும் குட்டி பாப்பாவும் எவ்வளவோ கேட்டு போச்சு, கிடைக்கல. சரி நம்ம இதுதான் நமக்கு கிடைக்கல, தொல்பொருள் கண்காட்சியாவது பார்ப்போன்னு அந்த அகழ்வாய்வு மையத்தை நோக்கி வந்தோம். அது நம்ம டெவலப் ஆகிட்டுருக்கிறது எல்லா ஓரியன்டான தொல்பொருள் ஆராய்ச்சி ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பழங்காலத்தில் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது, தமிழ் பண்பாட்டின் தொட்டில், அது ஓரியன்டாக தான் எல்லாம் இருந்துச்சு. அதுதான் பார்க்குறீங்க.